வெளுத்து விடுவேன் வீடு வந்து சேருன்னே. அந்தல காப்பை ஊத்திட்டு வந்துட்டேன். அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் பத்துக்க. அந்தல சாயங்காலம் நான் வரும்போது வீட்டில் மீன் பொரிச்சு வச்சிருக்கணும், மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு போனான் பள்ளிக்கூடத்துக்கு. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு இல்லைன்னா என்கிட்ட அவ்வளவுதான். ஆடுன்னு ஆடிப்படுவான். நேத்தே நான் பயலோட போய் பரோட்டா சால்னாவில் தின்னுட்டு வந்திருப்பேன் கறி குழம்புல. நீ என்னைய திங்க விடாம பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு. அப்பனா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு கிலோ கறி எடுக்க சொல்லுங்க. வீட்டில் தான் உங்களுக்கு ஆளுவே கிடக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து வச்சு சாப்பிடுங்க. எங்க அவரு தான் விடிஞ்சும் விடியாமலையும் தோட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டியார. சோத்தை கொண்டு வா பொங்கின்னுக்கிட்டு. அரிசி இல்லாம சோறு கறி எப்படி பொங்குவா, என்ன பண்ணுவான்ற எண்ணமே கிடையாது. இப்ப வர வர அவருக்கு விடிஞ்சு விடியாமையும் தோட்டத்துக்கு கிளம்பி போயிரியாரு. அடையும் போதுதான் பொழுது அடைஞ்சுதான் வீடு வந்து சேரியாரு இருட்டுறப்போ. என்னத்த சொல்ல போந்த மனுஷனை. என்ன உமா, சரசக்காவை பார்த்துட்டியா? ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அரிசி கடையில தான் இருந்தவ. கையோட ஆளை பிடிச்சிட்டேன். ஐயோ சாந்தி, கையில வச்சிருக்கிறது என்ன மீன் தானே? ஆமாக்கா மீன் தான். ஐயோ மீன்காரன் வந்தானோ? எங்கனுக்கா? நம்ம ஊருக்கு எப்பயும் கொண்டு வருவார்ல அந்த மீன்காரர் இல்லை, இது வேற ஏதோ புது ஆளு. அவரும் காப்பு கட்டி இருந்தார்ல, அதனால அவர் மீன் எடுக்க பேர்க்க முடியாரா இருக்கும். எனவே காப்பை அவுத்துட்டு தான் மீன் கொண்டு வருவாரு. இது ஏதோ புது ஆளு தான் வந்திருந்தாருக்கு. இவ்வளவு மீனும் 50 ரூபான்னு தந்தாரு. கூட 2 மீன் வைங்கன்னே வைக்க முடியேன்ட்டாரு. பரவாயில்ல, இந்த நேரத்துல மீன் கிடைக்கிறதே பெருசு தானே. அந்த மீன்காரன் எந்தால போனாரு? இந்த லட்சுமி அக்கா வீட்டு தெரு வழியா தான் போனாரு. நான் மீனாகிட்ட பேசிக்கிட்டு மீனா தெருவில் நின்னேன். அங்கனதான் வந்தாரு. அதான் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். எங்க வீட்டுக்காரர் மட்டன் எடுத்துட்டு வந்தாரு. என் மொபைலுக்கு இந்த மீனை கொஞ்சம் பொரிச்சு வச்சா பிடிக்கும். சாலை மீனை சாயங்காலம் வரும்போது பொரிச்சு வச்சிருந்தேன்னா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஒரு நேரம் சாப்பிடுவா பத்தியில. அப்ப இதை பொரிச்சு கொடுத்துக்கிடலான்னு வாங்கிக்கிட்டு போறேன். அப்படியா? சரி சரி, நான் அந்த மீன்காரை அப்ப லட்சுமி அக்கா தெருவில் நின்னா போய் பிடிக்க. அப்புறம் பேசியோம் சாந்தி. சரி வாரேன். சரி சரி சக்கா, போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ, 4 முடி நம்மளை விட்டுட்டு போயிடுச்சே. என்னலாமா, நீ சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டியா? உன் நாத்தனாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாவளா போயிட்டாவளா, இன்னும் தான் இருக்காவளா? இவா ஒருத்தி நேரம் கிட்ட நேரத்துல தான் நம்ம கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருப்பா, ஏன் அவசரம் புரியாம. அதெல்லாம் ஊருக்கு கிளம்பிருச்சு. நீ மீன் உளுமுறதுக்குள்ள மீனை கறியாக்கு ஓடு. மனசு அவசரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன கேட்டுட்டேன்னு இவ இப்ப காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடியா? எப்பயும் நல்லா வாங்க போங்கம்பா, இப்ப நீ நீட்டு போற. வர வர இவ பேச்சு நடவடிக்கையே சரியில்லை. மட்டும் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இவ என்கிட்ட நல்லா வாங்க போறா. திமுரு பிடிச்சவா. இதுக்குதான் இவ கிட்ட எல்லாம் வாய் கொடுக்கப்படாதுங்குது. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. பார்த்த உடனே பேசி பிடியும். நல்ல மீனுக்கா, வாங்கி கறி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். என்ன மீன் வச்சிருக்கிய? அப்படி எல்லாம் சால மீன் தான். எப்பயும் எங்க ஊருக்கு இன்னொரு மீன்காரர் தானே வருவாரு ரெகுலரா. இன்னைக்கு நீங்க புதுசா வந்திருக்கிய? ஆமா ஆமா, உங்க ஊருக்கு எப்பயும் இந்த செல்ல பண்டி தானே மீன் கொண்டு வருவாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே, அவரு தான் கொஞ்சம் வயசானவரு. அவரு கொலசைக்கு போயிருக்காரு. இன்னைக்கு மீன் கொண்டு வரமுட்டாருன்னு தெரியும். அதான் நான் உங்க ஊருக்கு இன்னைக்கு மீன் கொண்டு வந்தேன். சீக்கிரமாவே கொண்டுட்டு ஓடி வந்தேன், எல்லாரும் கறி வைக்க தேடுவியன்னு. சரிம்மா, எவ்வளவுக்கு போடணும்னு சொல்லுங்க, போட்டுருவோம். ஐயா என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எனக்கு மீன் வேண்டாம் பார்த்துக்கிடுங்க. ஏம்மா, மீன் எதுவும் பிடிக்கலையா என்ன? எல்லாம் நல்ல மீன் தாம்மா. நல்ல மீன் செதுல நீக்கிட்டு பாருங்க, நல்ல ரத்தமா வரும், புது மீன். ஐயோ அண்ணே, மீனுக்குலாம் ஒன்றும் குறையில்ல, நல்ல மீனாக தான் இருக்கு. நான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கறி வாங்கிட்டு வர சொன்னேன் பார்த்துக்கிடுங்க. விரதத்தை முடிக்கணும் பத்தியில. என் பிள்ளைகள் வேற 1 மாசமா கறிச்சோறு ஒன்றும் திங்கலை. அதனால நல்ல அன்னைக்கு கறிச்சோறு செஞ்சு வைங்க, சாயங்காலம் நாங்கள் வரும்போது சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிருக்காளுவே. இப்போ மீனை வாங்கி கறி வச்சேன்னா இந்த மீனை தான் வாங்கி கறி வச்சியாக்கோன்னு கேட்பாளுவே. மட்டன் வேணும் சிக்கன் வேணும்னு வரிசையாக அடிக்கிக்கிட்டே போனாலுவே. இவளுக்கு மீனை வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான். இதைத்தான் எப்பயும் பண்ணலாமே, வாங்கி செய்யலாமே, இதை கொண்டு வாங்கி வச்சிருக்கலான்னு கேட்பாளுவே. என்னம்மா, கறி வாங்கினா கறியை குழம்பு வைங்க, இந்த மீனை பொரிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. நல்ல சாலை மீன்ல எவ்வளவு சத்து இருக்கு. பிள்ளைகள் வளர்ற பிள்ளைகள் தின்னுட்டு போட்டோம். நான் ஒரு 50 ரூபாய்க்கு போடியம்மா, நல்லா இருக்கு மீன், வாங்குங்க. ஐயோ வேண்டானே, சொன்னா கேளுங்க. இந்த இப்பதான் எங்க வீட்டுக்காரர் கறி வாங்குறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ளங்க துணியை ஒட்டுக்கிட்டு நிக்காரு. இந்த இப்போ வந்துருவாரு. நீங்க போங்கனே, வேற தெருவிலையாவது சீக்கிரம் கொண்டு போய் மீனை வில்லுங்க. வேற இங்கே நின்றுகிட்டு இருந்தா உங்களுக்கு தான் நேராகும். என்னம்மா நீங்க மீன் வாங்குவியன்னு பார்த்தனா இப்ப வாங்க முடியல. மீன் வாங்கலன்னா முதையே வாங்கலன்னு சொல்லலாம்மா. பக்கம் பக்கமா நின்று பேசிக்கிட்டு இருந்திய. என்ன நீங்க என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை என்ன மீன்காரன் இங்க நில்லுங்கன்னு சொல்லி நான் மீன் நிக்கவா சொன்னேன்? நீங்களா நின்னியே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு இப்ப என் மேல பழிய போடுறீங்க. போங்க, வேற தெருவுல கொண்டு போய் வில்லுங்க, எனக்கு மீன் வேண்டாம். மீன் வாங்குற மாதிரியே வந்தா பொம்பளை, இப்ப வேண்டாமா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இந்த மூஞ்செல்லாம் மீன் வாங்குற மூஞ்சியா? மீன் வாங்குற மூஞ்சி மொகரையும் பெரு மொகரைய. இல்ல இல்ல, என்ன கொழுப்பு இருக்கணும் இவனுக்கு, திமிரு பிடிச்ச பையன். லட்சுமி எதுக்கு கடந்து என்னையே ஆசிட்டடாக்கா? நான் தான் துணியை மாத்திட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நான் வர நேரம் ஆயிட்டுன்னு கடந்து திட்டிட்டு அடக்கியாக்கும்.
ஐயே உங்களை இல்லைங்க, இந்த மீன்கார பையில தான் திட்டிட்டு அடக்கேன். ஏன் மீன்காரங்கிட்ட என்னத்த வாயை கொடுத்தா? நான் தான் கறி வாங்கிட்டு வரதுக்கு போறேன்னு சொன்னேன்ல, வேற எதுக்கு மீன் வாங்க போனா? ஐயா நீங்க வேற சுவாதிக்காதீங்க, நான் ஒன்றும் மீன் வாங்கல. அவனே மீன்காரன் வந்தான் நின்னுட்டு மீனை வாங்கலையாக்கோன்னு சொல்லி திட்டிட்டு போறான். நான் மீன் வேண்டாம், எங்க வீட்டுக்காரர் கறி வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னேன். அதுக்கு அவர் மீன் வாங்கலன்னு குறைச்சிக்கிட்டு அந்த திட்டிக்கிட்டு போறான். மீன் வாங்குற மூஞ்சியாக்கம் இதுன்னு அதான் அவனை திட்டிக்கிட்டு இருந்தேன். சரி என்னாலதான் முடியல, அவனாவது திட்டிட்டு போறான் விடு. எது? சரி என்னென்ன வாங்கணும்னு சொல்லு, அப்பதான் ஞாபகமா வாங்கிட்டு வருவேன். கறி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதுமா? வேற எதுவும் வேண்டாமா? ஆமா என்னென்ன தேவைப்படும்? கறி மசாலா வாங்கிக்கிடுங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டை வாங்கிக்கிடுங்க. வீட்டில் இஞ்சி பூண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை அரைச்சி போட்டாதான் கொஞ்சம் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். வேற என்னது? மசாலா தூளெல்லாம் அரைச்சி போட்டது கிடக்கு. கொஞ்சம் வாசத்துக்கு நீங்க இப்போ மட்டன் வாங்க போறீங்களா, சிக்கன் வாங்க போறீங்களா? உனக்கு என்ன வாங்கணும்? எனக்கு எதா இருந்தாலும் சரிதான். உங்க பிள்ளைகள் தான் சிக்கனு அந்த துண்டுக்கு ஆசைப்படும். கொஞ்சம் அதுவும் வாங்கிடுறீங்களா? மட்டன் கொஞ்சம் எடுங்க, சிக்கன் கொஞ்சம் எடுங்க. சிக்கனை பொரிச்சுக்கிடலாம், மட்டனை கொஞ்சம் தண்ணி போல குழம்பு வச்சுக்கிடலாம். மட்டன் வாங்கினா அப்ப எனக்கு இன்னொரு 500 ரூபா உள்ள இருந்து எடுத்துட்டு வரியா? நான் ஒரு 500 ரூபா தான் எடுத்துட்டு வந்தேன். சரி கொஞ்சமா கறி மட்டும் எடுக்கலாம், சிக்கன் மட்டும் எடுக்கலாம்னு நினைச்சேன். நீ சொல்லியதா பார்த்தேன்னா 1000 ரூபாய் இன்னும் பீரோல இருந்து எடுத்துட்டு வரணும் போல இருக்கு. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா போதும். ஒரு அரை கிலோ சிக்கன் எடுங்க, பொரிக்க நல்லா துண்டு பீஸா. அப்புறம் அரை கிலோ மட்டன் எடுங்க போதும். தண்ணியாக குழம்பு வச்சுக்கிட்டாலும் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கிடலாம். இந்தா நான் வேணா சட்டக்குள்ள ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன், அதையும் எடுத்து தாரேன். போதும் 1000 ரூபா கொண்டு போங்க. இந்தாங்க தக்காளி வெங்காயம்லாம் கிடக்கு. 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்க. 2 உருளைக்கிழங்கு வெட்டி போட்டால் தான் நல்லா இருக்கும். அதுவும் கொஞ்சம் வாடை அடிக்காமல் இருக்கிறது கட்டி போட்டுக்கிடலாம். வேற வேற அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு சொல்லிட்டேன்னா கறி சிக்கனோ மட்டனோ அரை கிலோ எடுத்துக்கிடுங்க. வேற உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கிடுங்க. அப்புறம் கறி மசாலா மட்டன் மசாலா வாங்குங்க. அப்புறம் சிக்கன் பொரிக்கிறதுக்கு சிக்கன் மசாலாவும் வாங்கிக்கிடுங்க. அவ்வளவுதானா? இன்னும் வேற எதுவும் இருக்கா? அவ்வளோதான். இப்படி செலவு பண்ணியதுக்கு ஆளாளுக்கு ஒரு பிரியாணியை வாங்கி தின்னுட்டு போலாம். என்ன சரசு இப்படி ஓடியாரா? என்னாச்சு சரசு? எக்கா மீன்காரன் போயிட்டானோ? யாரு ஊருக்குள்ள புதுசா ஒரு மீன்காரன் வந்தானே, அவனை தான் கேட்கியோ? ஆமாக்கா மீன் தான் வாங்கி இன்னைக்கு கறி வைக்கலான்னு பார்த்தேன். பார்த்துக்கிடுங்க. அதான் மீன் வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் வர காணோம். இப்பதான் சாந்தி மீன் வாங்கிக்கிட்டு வந்தா. அதான் எங்குள்ள மீனுன்னா இப்பதான் ஒரு மீன்காரன் வந்தாரு, லட்சுமி அக்கா தெருவில் போனாருன்னா அதான் திப்பு ஓடி இருந்தேன். வந்தாரக்கா? ஆமா வந்தான். அவங்கிட்ட மீன் வாங்கியதான் ஒண்ணுதான், வாங்காம இருக்கதான் ஒண்ணுதான். ஏங்க அவங்கிட்ட நல்ல மீனா இல்லையோ? அந்த கிற்கார பையன் மீன் வைக்கிறவன் மாதிரியா இருக்கான், பைத்தியக்கார பையன். அவனே வந்து நின்றுக்கிட்டு மீன் வேணுமானு இறங்கி நின்றுக்கிட்டு மீன் வாங்குங்கன்னா சரி நானும் என்ன மீன் வச்சிருக்கான்னு பாப்போமேன்னு பார்த்தேன். சேலை தான் வச்சிருந்தான். நான் மீனெல்லாம் ஒன்றும் வேண்டானே, சும்மா தான் பார்த்தேன். மீன் வேண்டாம், எங்கள் வீட்டுக்காரர் இப்போதான் கறி எடுக்க போறேன்னு இருக்காரு அப்படின்னு. அந்தாலும் இதெல்லாம் மீன் வாங்குற மூஞ்சானு திட்டிக்கிட்டு போறான் பைத்தியக்கார பையன். என்னலா பல்ல கட்டியாவுமா? இல்ல லட்சு, காலையில உங்களை ஒருத்தையும் கேவலப்படுத்திருக்கானு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா வரோம், உனக்கு வராது. சரி லட்சு கோவப்படாதீங்க. அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுல கறி குழம்பா? அப்பனா லட்சு வீட்டுக்கு கிண்ணத்தை தூக்கிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். கொஞ்சம் கறி குழம்பு வச்சு இன்னைக்கு ஒப்பேத்திடலாம் நம்மளும். ஆமா உனக்கு கறி குழம்பு வச்சு தரதுக்கு தான் எங்க வீட்டுக்காரர் இப்ப கறி எடுக்க போயிருக்காரு பேரு. லட்சு நம்ம எல்லாம் அப்படியே பழகி இருக்கோம். கொஞ்சோட ஒரு நேரம் திங்கிறதுக்கு சின்னோண்டு ஒரு குத்துமணி எடுத்துக்கிட்டு வாரேன். அந்த குத்துமணியில கொஞ்சோட குழம்பு தர முடியல நீங்க எனக்கு. வா பியாதி மாத்திரையை கலந்து ஊத்தி விடியே தின்னுட்டு அந்த பியாதியில போட்டனு. என்ன லட்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? ரொம்ப நாள் ஆச்சா கறி குழம்பு தின்னுன்னு நினைச்சேன் நானும். சரி விரதத்தை முடிக்கலாமே, கோயில் கூட முடிஞ்சு போச்சு. அப்புறம் தசரான்னு தசராவும் முடிஞ்சு போச்சு. இப்போ விரதத்தை முடிக்கணுமே நானே. அதனால எங்கள் வீட்டில் இப்போ இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வைக்கலான்னு கருவாடை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்தேன். 2 முருங்கைக்காவை போட்டால் நல்லா இருக்குமேனு சரசக்காவை தேடி. இல்ல கோயில் கொடையில தான் கறிச்சோறு நல்லா வவுசா தின்றுப்பியே. உணவெடுக்க அன்னைக்கு தான் நல்லா கறிச்சோறு போட்டவல்ல கோயில்ல. நல்லா வவுசா தின்னுட்டு என்னமோ பல நாள பட்னியா கிடந்தவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா கோயில் கூட முடிஞ்சு கறிச்சோறுலாம் தின்னோம். அதுக்கப்புறம் தசராவுக்கு ஒரு 10 நாள் விரதம் இருந்தோம்ல, கறிச்சோறு சாப்பிடாம மீன் குழம்பு ஒன்றும் சேர்க்கல. அதனால கொஞ்சம் விரதத்தை முறிக்கணும்ல. இப்போ நம்மளும் முட்டை கிட்டன்னு ஒன்றும் சேர்க்கல. இல்லாட்டினா எனக்குலாம் முட்டை இல்லைன்னா எனக்கு சோறே இறங்காது. ஐயே இப்போதான் ஞாபகம் வருது முட்டை என்னதான். எங்கள் வீட்டுக்கார்ட்ட முட்டை வாங்கிட்டு வர சொல்லணும், ஒரு 10 முட்டைன்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். கையோட ஒரு போனை போட்டு சொல்லிடுறேன் அவர்கிட்ட. இப்போதான் நம்ம ஊரை தாண்டினாலும் தாண்டுவார்.